விண்ணையும் மண்ணையும் படைத்து அந்த மண்ணில் அழகான மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் பூமான் நபி கோமான் அவர்களை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இஸ்லாத்திலே அழகிய வார்த்தையை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல ஹசன் ரலியல்லாஹும் ஹுசன் ரலியல்லாஹும் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு கிட்ட போய் கொடுக்குறாங்க. அம்மா அம்மா என் கவிதை நல்லா இருக்கான்னு ஹசன் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அம்மா அம்மா என் கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு ஹுசன் ரலியல்லாஹு கேட்குறாங்க. ரெண்டு குழந்தைகளோட மழலை பிஞ்சி அதை கேட்கவுமே ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு 2 கவிதையும் வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. ரெண்டுமே சிறந்ததா இருக்கு. 2 பேரையுமே அவங்களால என்ன செய்ய முடியல, பாகுபாடை பார்க்க முடியல. உடனே அந்த சமயம் பார்த்து அலி ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வராங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்க தந்தைகிட்ட போய் கேளுங்கன்னு நைஸா நழுவிடுறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. உடனே அவங்க தந்தைகிட்ட போய் ஹசன் ரலியல்லாஹு ஹுசன் ரலியல்லாஹு ஓடி போய் துள்ளி குதிச்சு தான் தந்தைகிட்ட கொடுத்து, அத்தா அத்தா என்னுடைய கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு. ஹுசன் ரலியல்லாஹு கேட்குறாங்க என்னுடைய கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு 2ஐயும் வாங்கி படிச்சு பார்த்தா 2 பேருக்குமே 2 கவிதையுமே சூப்பரா இருக்கு. சிறந்ததா இருந்தனால 2 கவிதையுமே சிறந்ததா இருந்தனால அவங்களால எந்த ஒரு பதிலுமே கொடுக்க முடியல. உடனே என்ன பண்றாங்க, அங்கேருந்து நம்ம ரசூல்லா வராங்க. ரசூல்லாவை பார்த்து அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இதற்கு சரியான விடையை கொடுப்பதென்றால் அது ரசூல்லாவால தான் முடியும். நீங்க போய் உங்க பாட்டனார் ரசூல்லாட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படி சொல்றாங்க. உடனே ரசூல்லா வரவுமே ஓடி போய் குழந்தைங்க சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சு ஓடி போய் ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க, ரசூல்லா என்னுடைய கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு. ஹுசன் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரசூல்லா என்னுடைய கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 2 கவிதையுமே வாங்கி படித்து பார்த்த ரசூல்லா என்ன செய்யறாங்க, 2 கவிதையுமே வாங்கி பார்த்துட்டு எனக்கு படிக்க தெரியாது, அதனால நீங்களே படிச்சு காட்டுங்க உங்க கவிதையை அப்படி சொல்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு படிச்சு காட்டுறாங்க, ஹுசன் ரலியல்லாஹு படிச்சு காட்டுறாங்க. இதை கேட்ட ரசூல்லாக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2 கவிதையுமே அற்புதமா இருக்கு. எதற்கு அவங்க தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல. உடனே அந்த சமயம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து, ரசூல்லா இந்த 2 கவிதையில எது சிறந்ததா இருக்குன்னு சொல்லுங்களே அப்படி சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 கவிதையும் வாங்கி படிக்கிறாங்க. 2மே சிறந்ததா இருக்கு, எது சிறந்ததுன்னு என்னால சொல்ல முடியல ரசூலல்லாஹ் அப்படி சொல்றாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இந்த கவிதையை அல்லாஹ்விடத்துல கொண்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒரு பதிலுமே சொல்லாம ஒரு ஆப்பிளை மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கொடுத்து விடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அது ரசூலா கிட்ட கொண்டு வந்து உங்களுடைய கேள்விக்கு இதுலதான் விடை இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அதை ரசூலா என்ன செய்யறாங்க, வச்சுட்டு ஹசன் ரலியல்லாஹு இந்த சைடு ஹுசன் ரலியல்லாஹு வலது பக்கமும் இடது பக்கமும் நிக்க வச்சுட்டு அந்த ஆப்பிள் பழத்தை உருட்டி விடுறாங்க. ஆப்பிள் பழம் என்ன செய்யுதுன்னா வேகமா உருண்டுட்டு போய் மெதுவா உருண்டு இருக்கும்போதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ரசூலா எல்லாருக்குமே என்ன பதில் சொல்ல போறோம், அல்லாஹ்வுடைய பதில் என்னவா இருக்க போகுது, ஹசன் ரலியல்லாஹு சிறந்தவங்களா இல்ல ஹுசைன் ரலியல்லாஹு கவிதை சிறந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமா நிக்கிறாங்க. திக்குன்னு இருக்கு எல்லாருக்கும். அந்த ஆப்பிள் ஒரு இடத்துல நின்று சமபாதியா பிளக்குது. ஒரு பகுதி ஹசன் ரலியல்லாஹுக்கும் ஒரு பகுதி ஹுசைன் ரலியல்லாஹுக்கும் பிளக்குது. உடனே அதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு பாலைவனத்திலே ஒரு சோலைவனத்தை போல அவ்வளவு ஒரு கஷ்டத்திலேயே ஒரு சந்தோஷம். நம்மளுடைய குழந்தைங்க அல்லாஹ்விடத்திலேருந்து தீர்ப்பு வந்திருக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்விடத்திலேருந்து நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அல்லாஹ் அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்தை ஒரு பரவசமே படுத்திட்டான். இப்ப நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுல நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய குழந்தைகளை டிவி போன் பார்த்துக்கிட்டு நம்ம அதுலயே நேரத்தை கழிப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க அந்த ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு சின்ன வயசுலயே திறமைப்படுத்தவங்களா வளர்த்திருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு குழந்தை வளர்ப்புல சிறந்தவங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்திருக்காங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது கூட ஒளி இல்லாம நான் பால் கொடுத்தது இல்ல அப்படின்னு யார் சொல்றா, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க. நான் பால் கொடுக்கும் போது கூட களிமா சொல்லி கொண்டேதான் பால் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஆனா சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப உள்ள தாய்மார்களும் சகோதரிகள் என்ன செய்யறாங்கன்னா, தான் குழந்தைக்கு நிலாச்சோரோ இல்ல போனை கையில கொடுத்தோ டிவி முன்னாடி உட்கார வச்சோ சாப்பாடு ஊட்டி விடுறாங்க.
சுபஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் ஒளி இல்லாம என் பிள்ளைக்கு பால் கொடுத்தது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுடைய பிள்ளை வளர்ப்பு எவ்வளவு சிறந்ததாக இருக்கு, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹ்வுடைய கணவனாகிய அலி ரலியல்லாஹ் மதீனாவுல புல்கட்டு வித்து சம்பாதிப்பாங்க. சில நேரத்துல கூலி வேலையும் பார்த்து சம்பாதிச்சுப்பாங்க. அந்த பற்றாத வருமானம். ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹ் என்ன சொல்றாங்க, அலி ரலியல்லாஹ்ட்ட ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது. ஏன் சம்பளம் இவ்வளவு குறைவா இருக்கு, வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டது கிடையாது. அக்கம் பக்கத்திலேயும் தான் வறுமையை சொல்லி காட்டினது கிடையாது. தான் தந்தைகிட்ட கூட கஷ்டமா இருக்கு ரசூலுல்லாஹ்னு கூட சொல்லி காட்டினது கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹ்வும் அலி ரலியல்லாஹ்ட்ட கேட்டது கூட கிடையாது, ஏன் என் மகளை பட்டினி போட்டிருக்க அப்படின்னு கேட்டது கூட கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமை அப்படி இருந்தது. அவ்வளவு கஷ்டத்திலையும் ஃபாத்திமா ரலியல்லாஹ் வந்து பொறுமையா இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹ் தொழுகும் போது ஹசன் ரலியல்லாஹ் என்ன செய்வாங்க, ஹுசைன் ரலியல்லாஹ் ஏறி மேல் நின்று விளையாடுவாங்களாம். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹ் குழந்தைகளை இறக்கி வச்சுட்டு தொழுகுவாங்களாம். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவ்வளவு கஷ்டத்திலையும் தொழுதுருவாங்க. ஆனா நம்ம இந்த தாய்மார்கள் இப்ப உள்ள சகோதரிகள் என்ன செய்கிறோம், குழந்தையை காரணம் காட்டி தொழுகையை விடுறோம். இப்போ உள்ள காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. குழந்தை பச்சை குழந்தையா இருக்கு, சின்ன குழந்தை, அது கை குழந்தை, அதனால என்ன பண்ண முடியாது, அதை பாக்குறதுனால என்னால தொழுக முடியல அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் கொடுத்த சில சலுகைக்காக தொழுகையை விடலாமே தவிர நம்மளா இஷ்டத்துக்கு தொழுகையை விடக்கூடாது. அல்லாஹ் இடத்துல நாளை மறுமை நாள தப்பிக்கவே முடியாது. இப்போ உள்ள பெண்களுக்கு தீனுடைய தேட்டம் வேணும். தீனுடைய தேட்டம் இருந்தாதான் நமக்கு தீன் வரும். அப்ப அடுத்த வர தலைமுறை வந்து நல்ல ஒரு தலைமுறையா வரணும் இஸ்லாத்துல, தீன்ல. அப்படி நல்ல ஒரு தலைமுறையா வரணும்னா வீட்டுல உள்ள ஒவ்வொரு தாய்மார்களும் தீனா தான் குழந்தைகளுக்கு போட்டணும். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல தீனுடைய கல்வியில நம்ம மிகப்பெரிய உயர்ந்தவங்களா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, ஃபாத்திமா ரலியல்லாஹ் எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்க அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.